ஹே ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த டிராமாவோட பார்ட் 9 தான் பார்க்க போறோம். இந்த சீரீஸை நீங்க கண்டினியூவா பாக்குறதுக்கு பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க, மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல கான்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பட் கான் வரதுக்கு லேட் ஆயிருது அண்ட் ஷாப்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆனனால கான் அவன்கிட்ட சாரி கேட்டுட்டு அடுத்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு நான் உன்னை வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொல்ல, அதுக்கு இன்னும் நம்ம எங்க போறோம்னு முக்கியம் இல்ல, யாரு கூட போறோம்ன்றதுதான் முக்கியம்னு சொல்லிட்டு கானை கிஸ் பண்றான். கற்பனா இப்ப எங்க எக்ஸாம் போயிட்டு இருக்க, வெளியே டீன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா 3 பேரும் எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியே வர டீன் இவங்க கிட்ட வரான். நீ இங்க என்ன பண்றன்னு பேம் கேட்க, உன்னை கிறிஸ்மஸ் லைட்ஸ் பாக்குறதுக்கு கூட்டிட்டு போக தான் வந்தேன்னு சொல்லிட்டு நான் உன்னோட ட்ரெஸ்ஸையும் கொண்டு வந்துட்டேன்னு சொல்லி ஒரு பேக் தர, பேம் அதை வாங்கி பாடுறது இது என்னோட ட்ரெஸ் ஆச்சு, நீ என் ரூமுக்கு போனியான்னு கேட்க, டீன் அதுக்கு ரிப்ளை பண்ணாம டீம் கிட்ட டியூஸ்டே உனக்கு காம்படிஷன் இருக்குல்ல, இன்னைக்கு நீ ரெஸ்ட் எடுக்கிறியா இல்ல வின்ன கோச்சிங் கொடுக்க சொல்லட்டுமான்னு கேட்க, திடீர்னு இன்னைக்குதான் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ள ஆரம்பிச்சிடாத, நான் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லி மனோவையும் அங்க ரெண்டு கூட்டிட்டு போறான். அப்ப பாம் நீ டாபிக்க மாட்டாட, என் ரூமுக்கு போனியான்னு கேட்க, டீனோ ரூம் கீயை காட்டிட்டு உன்னோட அம்மா கிட்ட நான் பர்மிஷன் கேட்டுட்டேன் அண்ட் உன்னோட ட்ரெஸ் செலக்ட் பண்றதுக்கு பூம் ஹெல்ப் பண்ணான்னு சொன்னதும், என் அம்மா நம்பர் உனக்கு எப்படி கிடைச்சது அண்ட் நீ எப்பத்துல இருந்து அவங்கள அம்மானு கூப்பிட ஆரம்பிச்சேன்னு கேள்வி மேல கேள்வி கேட்க, டீன் எதுக்குமே ரிப்ளை பண்ணாம சைலண்டா அங்க ரெண்டு போறான். டென் கார்ல போறப்ப நீங்க என்ன பேசுனீங்கன்னு கேட்க, இவன் அதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லாம ட்ரிக்கியா பேசி, நான் உன்னோட கிரெடிட்டார் நீ டெப்டார், மாசம் மாசம் எனக்கு கரெக்டா இன்ட்ரெஸ்ட் வந்துடணும்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அவங்க என்ன பேசினாங்கன்றத சொல்ல மாட்டேன்றான். கற்பனா இப்ப இவங்க கிறிஸ்மஸ் லைட்ஸ பாக்குறதுக்கு வந்திருக்காங்க. போட்டோ எடுக்கலான்னு பாம் சொல்றப்ப டீன் நான் எடுக்கிறேன்னு மொபைல எடுத்து போட்டோ எடுக்கிற மாதிரி வச்சுட்டு பாம கிஸ் பண்றான். தென் மேரி கிறிஸ்மஸ்னு சொல்லிட்டு நியூ இயருக்கு நம்ம கோவிலுக்கு போயிட்டு என்னோட பேரண்ட்ஸை மீட் பண்ண போலாமான்னு கேட்க, பாம் அதுக்கு ஓகே சொல்லிடுறான். அதே நேரத்துல இந்த பக்கம் வின்னும் டீமும் இருக்காங்க. எனக்கு கால் வலிக்குதுன்னு டீம் இங்க உட்கார, வின் அவன் கிட்ட நீ அன்னைக்கு ரெட் ரெட்டுக்கு பின்னாடி இருக்கிற கடையை பத்தி சொன்னல, அதே மாதிரி கிறிஸ்மஸ்க்கு பின்னாடி ஒரு கடை இருக்கு, அதை பத்தி உனக்கு தெரியுமான்னு கேட்க, இவனும் எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். சோ வின் அடுக்கு கிறிஸ்மஸ் பொக்கேக்கு கீழே நின்று லவ்வர்ஸ் கிஸ் பண்ணா அவங்க லவ் காலம் ஃபுல்லா இருக்கும்னு சொல்ல, அந்த பொக்கேக்கு நாம எங்க போறதுன்னு கேட்க, எங்கேயும் போக தேவையில்லை நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன்னு சொல்லி அதை எடுத்து தூக்கி பிடிக்க, டீம் அவனை கிஸ் பண்ணிட்டு என் கால் வலி சரியா போச்சு வா போலான்னு ஏஞ்சி போறான். அன்னைக்கு நைட்டு பாம் அவன் அம்மா கிட்ட பேசுறான். நீங்க எப்ப தாய்லாந்து வரீங்கன்னு கேட்க, நியூ இயருக்கு அப்புறம் தான், பட் எப்போன்னு தெரியல, உன்னோட டாட்டாக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், சோ நான் சீக்கிரமா வர பாக்குறேன்னு சொல்லிட்டு, நீ கடைசியா அவரை பாக்குறப்ப உனக்கு 2 வயசா இருந்தது அண்ட் பூமா அவரை பார்த்ததே இல்லைன்னு சொல்ல, நான் ஃபர்ஸ்ட் அவரை போய் மீட் பண்ணட்டான்னு கேக்குறான். அதுக்கு இல்ல நாங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு சொல்றாங்க. அண்ட் இப்போ இவன் ஸ்டே பண்ணிட்டு இருக்கிற காண்டோ இவனோட அங்கிள் அவரு பையனுக்காக வாங்கினது, அவன் இன்னும் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிறனால இத பாம்க்கு தந்திருக்காங்க. இத சொல்லிட்டு என் மருமக எங்க இருக்கான்னு கேட்க, பாமா அதை கேட்டு வைக்கப்பட்டுட்டு அவன் இந்நேரத்துக்கு அவன் வீட்டுல இருப்பான்னு சொல்லிட்டு, டீன் கிட்ட ரூம் கீ இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் அண்ட் அவனோட மொபைல் நம்பர் எப்படி தெரியும்னு கேட்க, நான் அங்க ஒரு ஸ்பைய வச்சிருக்கேன், எனக்கு அங்க நடக்கிறது எல்லாமே தெரியும்னு சொன்னதும் எல்லாமே வான பாம் ஷாக் ஆயிடுறான். நீ இப்ப பெரிய பையன் ஆயிட்ட, அதனாலதான் நான் எதுவும் சொல்லல, நீ எடுக்கிற டெசிஷன்ஸ் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, பட் அதால பிரச்சனை வந்தா அதையும் நீ தான் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு, பாம்னா ஸ்ட்ரென்த்னு அர்த்தம், சோ நீயும் அதே மாதிரி தான் இருக்கணும்னு சொல்றாங்க. இந்த பேரை பாமோட அங்கிள் தான் வச்சிருக்காரு, பட் இவனோட அம்மாக்கு ஃபுல் டீடைல்ஸ் தெரியல, அதனால நீ உன்னோட அங்கிள மீட் பண்றப்ப இத பத்தி கேட்டுக்கோன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா இவன் குட் நைட் சொல்லி காலை கட் பண்ணிட்டு தூங்க போயிடுறான். இப்ப கான நின்ன காட்டுறாங்க. கான் புக் படிச்சுட்டு இருக்கிறப்ப இன்னவன் கையில ரெட் ரெட்ட கட்டி விடுறான். எடுக்கடா இத கட்டுற, ரெட் கலர் ரெட்ட கையில கட்டினா பேட் லக்னு கான் சொல்ல, ஆனா சில பொண்ணுங்க ரெட் ரெட்ட லவ்வர்ஸ் கையில கட்டினா அவங்க லவ் பிரியாதுன்னு பேசிட்டு இருந்தாங்கன்னு சொல்லவும், எல்லாம் ஒரு நம்பிக்கை தான், உனக்கு பிடிச்சத பண்ணிக்கோன்னு கான் விட்டுடுறான். கற்பனா இப்ப 2 பேரும் மலையில நினைச்சிட்டே இவங்களோட காண்டோக்கு வராங்க. உள்ள வந்ததுல இருந்தே கான் சைலண்டா இன்னும் பாட்டுட்டு இருக்கான். அதனால இன்னும் நீ என்ன நினைச்சிட்டு இருக்குன்னு கேக்குறான். அப்பவும் கான் சைலண்டா இருக்க, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்க, நாம எப்பவும் ஒன்னாதான் இருப்போம்னு ப்ராமிஸ் பண்ணிருக்க, என்னை விட்டுட்டு போயிடாடுதான்னு இன்னும் அழுட்டே கீழே உட்கார, ஆனா அவன்கிட்ட நான் உன்னை எப்பவுமே லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன், அதை மறந்துடாடுன்னு சொல்ல, அப்பனா என்னை விட்டுட்டு போகாத, நீ இல்லாம நான் எப்படி வாழ்வேன்னு சொல்லி அழுகுறான். இந்த இடத்துல பாம் அவன் கனவுல இருந்து முழிச்சுக்கிறான். கற்பனா நெக்ஸ்ட் டே காம்படிஷன் பாக்குறதுக்கு இவங்க 3 பேரும் இங்க வராங்க. இந்த போர்டை பாட்டுட்டு இருக்கிறப்ப டீனும் மற்றவங்களும் இங்க வராங்க. டீன் பாம் ஃபேஸ பார்த்ததும் என்ன அழுதியான்னு கேட்க, மறுபடியும் அடிய கனவு வந்தது அவ்வளவுதானே சொல்லிட்டு நீ காம்படிஷன்ல கான்சன்ட்ரேட் பண்ணுன்னு சொல்றான். அதுக்கு டீனும் நான் வின் பண்ணிட்ட, உன்கிட்ட 2 எனக்கு ரிவார்ட் வேணும்னு கேட்டுட்டு நானும் உனக்கு கூட ரிவார்ட் வச்சிருக்கேன்னு சொல்றான். தென் காம்படிஷனும் ஸ்டார்ட் ஆகுது. அதுல டீன் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரான். கட் பண்ணா காம்படிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாரும் என்ன தனியா விட்டுட்டு போயிட்டாங்கன்னு மனு புலம்பிட்டே வரப்ப ப்ரூக் மேல முட்டிடுறா. மறுபடியும் நீ யான்னு கேட்க, இவ சாரி சொல்லிட்டு செகண்ட் பிளேஸ்
பண்றதுக்கு விஷ் பண்ணிட்டு போறா. இங்க பாம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு எடுத்த போட்டோஸ பாத்துட்டு இருக்க டீன் அங்க வரான். இவங்க வெளியே போக பிளான் பண்ணிருக்காங்க. பட் டீன் இந்த மாசம் முடிய போடு, சோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும்னு சொன்னனால பிளான் கேன்சல் ஆயிருது. தென் கொஞ்ச நேரம் கழிச்சு டீன் அவன் கொண்டு வந்த லஞ்ச ஓபன் பண்றான். இதை நீ எங்க வாங்கினு பாம் கேட்க ஃபர்ஸ்ட் இதை டேஸ்ட் பண்ணி பாருன்னு சொல்றான். அதை கேட்டு இவனோ டேஸ்ட் பண்ண என்னோட மெமரிஸ் ஃபிளாஷ் ஆகுது. அது மூலியமா இது என்னோட அக்கா பண்ணதுன்னு தெரிஞ்சதும் அழ ஆரம்பிச்சிடுறான். அப்ப டீன் நீ அவங்கள பாக்கணுமான்னு கேட்டுட்டு நீ என்ன முடிவு எடுத்தாலும் நான் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்ல பாம் ஒன்னு அவங்கள பாக்கணும்னு சொல்றான். இப்ப என்னோட சைல்ட்ஹுட் டேஸ காட்டுறாங்க. அவன் குழந்தையா இருக்கிறப்ப எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இத கட் பண்ணா இப்ப பாம் கிச்சன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க டீன் தூங்கி எந்திரிச்சு அங்க வரான். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துக்கு குக்கிங் கிளாஸும் மார்னிங் ரொமான்ஸும் போகுது. தென் இவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு கோயிலுக்கு வராங்க. இங்க மாங்க பாக்குறதுக்கு வெயிட் பண்றப்ப பாம் நான் சின்ன பையனா இருக்கும் போது அம்மாக்கு நான் குக்கிங்ல ஹெல்ப் பண்ணுவேன். அப்படியே எனக்கும் குக்கிங் பிடிச்சு போச்சுன்னு சொல்லிட்டு நீ சின்ன வயசுல என்ன பண்ணன்னு கேட்க என்னோட பாட்டி என்ன கோவிலுக்கு கூட்டிட்டு வருவாங்க. அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட். காலையில சீக்கிரமா ஏண்டிக்கலன்னா பனிஷ்மெண்ட் தருவாங்கன்னு சொல்லிட்டு உன்னோட அப்பா எப்படிப்பட்டவருன்னு கேட்க அவரு ரொம்ப அன்பானவரு பண்பானவருன்னு சொல்லிட்டு நான் அவன் கூட இருக்கிறப்ப என் அப்பா கூட இருந்த ஃபீல் வருதுன்னு சொல்றான். அப்புறம் எனக்கு ஒரு தாட்டாவும் அங்கிளும் இருக்காங்க. நான் அவங்கள மீட் பண்ணி ரொம்ப வருஷம் ஆகுது. என் அம்மா வந்ததுக்கு அப்புறமா நான் அவங்கள போய் மீட் பண்ணுவேன்னு சொல்றான். தென் மாங் அங்க வந்ததுக்கு அப்புறமா இவங்க போரிங் செரிமனின்னு ஒண்ணு பண்றாங்க. அட முடிச்சதும் அந்த மாங்கி இவங்க கிட்ட நல்லதும் கெட்டதும் உங்களை ஒண்ணு சேர்க்கும். பட் அதுக்கு மன்னிக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்றாரு. கற்பனா இவங்க கார்ல போயிட்டு இருக்கிறப்ப மன்னிக்கணுமா யார மன்னிக்கணும் யார் மேல கோவமா இருக்கான் இப்ப நான் என்ன பண்ணணும்னு பாம் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப டீன் வேற வழியில போறத நோட் பண்றான். நீ எங்க போறன்னு கேட்க டீன் சைலண்டா இருக்கான். தென் பாம் அந்த சரௌண்டிங்ஸ பார்த்ததும் இவன் எங்க கூட்டிட்டு போறான்றத கண்டுபிடிச்சிடுறான். டீன் பாம் நர்வஸ் ஆகுறத பார்த்துட்டு நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், உனக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லி நம்ம வீட்டுக்கு போயிடலான்னு சொல்ல பாம் இல்ல நம்ம அங்க போலான்னு சொல்றான். இங்க வந்ததும் பாம் பயப்படுறத பார்த்துட்டு என்னோட அப்பா உயிரோட இல்ல, என்னோட அக்கா மட்டும்தான் இங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு ஆலினுக்கு மேரேஜ் ஆகி இப்ப 3 பசங்க இருக்காங்க. முத பையன் பிசினஸ் படிக்கிறான், 2வது பையன் ஆர்கிடெக்சர் படிக்கிறான், அண்ட் கடைசி பொண்ணு ஆர்ட்ஸ் படிக்கிறான்னு சொன்னதும் இதெல்லாம் டீன் டான் அண்ட் டெல் கூட மேட்ச் ஆகுதுன்னு பாம் கன்ஃபியூஸா பார்க்க அண்ணியனோட பாட்டி அண்ட் அலின் என்னோட அம்மானு டைரக்டா சொல்றான். அதுக்கப்புறமா 2 பேரும் உள்ள போறாங்க. இவங்க பாம பார்த்ததும் அவங்க கண்ணுக்கு பாம் இன்னா தெரியறான். தென் என்னோட மெமரிஸ் எல்லாம் வந்து போக இவங்க பாம அப் பண்ணி 2 பேரும் அழுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு டானும் டெல்லும் அங்க வராங்க. டான் பாம பார்த்ததும் நாங்க டீன் மட்டும் தான் வந்திருக்கான்னு நினைச்சோன்னு சொல்லிட்டு நீ என்ன அப்பா அம்மா வரதுக்கு முன்னாடியே பாட்டியை உன் சைட்ல இழுத்துக்கலான்னு பாக்குறியான்னு டீனை கேட்க அவன் ஃபர்ஸ்ட் டே என்ன மீட் பண்றப்பவே என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான்னு இவங்க சொல்றாங்க. கற்பனா இப்ப ஸ்விம்மிங் கிளப்ல இருந்து எல்லாரும் ட்ரிப்புக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்ப பாமும் அங்க வரான். அவனை பார்த்ததும் டீனோட ஃப்ரெண்டு இவங்க கிட்ட வந்துட்டு நானும் என் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வரட்டான்னு கேட்க வின் அவன் தலையில தட்டிட்டு போய் பஸ்ல ஏறான்னு அனுப்பி விடுறான். தென் இவங்களும் பஸ்ல ஏறுறாங்க. கற்பனா இப்ப இவங்க ஒரு பிரிட்ஜ சுட்டி பாடிட்டு இருக்கிறப்ப பாம் டீன் கிட்ட நீயும் வின்னும் எப்பத்துல 2 ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்கன்னு கேட்டுட்டு அவனோட டேட்டுவை பத்தி கேட்க நாங்க ஹைஸ்கூல் படிக்கும் போதுல 2 ஃப்ரெண்ட்ஸா இருக்கும். அண்ட் அவனுக்கு ஒரு படத்தை பார்த்து டேட்டு போடணும்ன்ற ஆசை வந்தது. என்னையையும் டேட்டு போட்டுக்க சொன்னா எனக்கும் அது ஓகேன்னு தோணுச்சு. சோ நான் ஒரு இடன் ஸ்பாட்ல டேட்டு போட்டிருக்கேன்னு சொல்லி முடிக்க வின் வந்துட்டு டீனை போட்டோ எடுக்க கூட்டிட்டு போயிடுறான். அண்ட் டீம் பாம் கிட்ட வரான். கற்பனா இப்போ இவங்க ஸ்டே பண்ண போற ரெசார்ட்க்கு வந்திருக்காங்க. டீன் அவங்க கிட்ட ஒரு ரூம்ல 2 பேரும் ஸ்டே பண்ணணும், அது யார் யாருன்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்கன்னு இப்படி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லி முடிச்சதும் வின் நீ என் கூட தான் ஸ்டே பண்ணணும்னு டீமை இழுத்துட்டு போறான். கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் டேம்ல விளையாடுறதுக்கு வராங்க. பாமும் டீமும் தண்ணிக்குள்ள விளையாடுறதுக்கு இறங்க கற்பனா இப்ப கான நின்னு காட்டுறாங்க. அதுல என் கான் கிட்ட என்ன டேம்க்கு கூட்டிட்டு போறியான்னு கேட்க அவனும் நமக்கு ஃப்ரீடம் கிடைக்கிறப்ப நான் உன்னை அங்க கூட்டிட்டு போறேன்னு ப்ராமிஸ் பண்றான். இந்த சீன் பாமுக்கு கனவா வரவும் அவன் எந்திரிச்சதும் அதை பத்தி டீன் கிட்ட சொல்றான். அதுக்கு அவனும் நான் மற்றவங்களுக்காக உன்னை இங்க கூட்டிட்டு வரல, நான் உனக்காக தான் இதை பண்றேன்னு சொல்றான். நெக்ஸ்ட் நைட் எல்லாரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க நாங்க தூங்க போறோம்னு சொல்லிட்டு டீன் பாம அங்க 2 கூட்டிட்டு போயிட்டு அவனோட ரிவார்டை கலெக்ட் பண்ணிக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வின் டீனுக்கு என்ன மறன்றதா நான் எல்லாரையும் ட்ரிங்க்ஸ் பண்ண வச்சு உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன்னு மெசேஜ் சென்ட் பண்ணிட்டு டீமை தேடி வர அவன் இங்க பாமோட ரூமுக்கு வெளியே படுத்து கிடக்குறான். என்னடா ஒரு பாட்டில் கேஸ் ஆச்சுட்டேன்னு சொல்லி அவனை தூக்கி விட நான் பாம பாக்கணும் டீன் அவனை ஏதாச்சும் பண்ணிடுவான்னு டீம் சொல்ல போர்டையிலயும் உன் ஃப்ரெண்டை பத்திட்டா யோசிப்பியாடா வா நம்ம ரூமுக்கு போலான்னு வின் அவனை அங்க 2 கூட்டிட்டு போறான். இவங்களுக்குள்ள ஆல்ரெடி ஒரு லவ் ட்ராக் மாதிரி ஒண்ணு போயிட்டு இருக்கு. இப்ப ரூமுக்கு வந்ததும் வின் டீம் கிட்ட
ப்ரொபோஸ் பண்ண அவனும் லவ் அக்செப்ட் பண்ணிக்கிறான். கட் பண்ணா நெக்ஸ்ட் டே பாம் ஏண்டிச்சதும் டீன் தூங்குறத பாக்குறான். அந்த சான்ஸை யூஸ் பண்ணி டீனோட டாட்டுவை பாட்டுடலான்னு நினைச்சு அவன் ஃபேண்ட்ல கை வைக்கிறப்ப டீன் அவன் கையை பிடிச்சிடுறான். என்னடா திருத்து தானே பண்ண பாக்குறேன்னு அவனை கொஞ்சம் டீஸ் பண்ணிட்டு அவனோட காம்பஸ் டாட்டுவை காட்டுறான். எதுக்கு காம்பஸ் போட்டிருக்கானா அந்த டைம்ல இவன் பாமை தேடிட்டு இருந்திருக்கான். ஆனா எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம ஒரு குழப்பத்துல இருந்த நேரத்துல இந்த டாட்டுவை போட்டிருக்கான். கட் பண்ணா இப்ப எல்லாரும் வாட்டர் ஃபாலுக்கு போறாங்க. பஸ்ஸை விட்டு இறங்குனதும் டீமும் பாமும் முன்னாடி போக டீனும் வின்னும் நம்மள தனியா விட்டுட்டு போறாங்களேன்னு நினைச்சிட்டு பின்னாடி போறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம லெவல் 4க்கு போலான்னு சொல்லிட்டு நடக்கிறப்ப பாமுக்கு கால் ஸ்லிப் ஆகி கீழே விழ போக டீன் அவனை புடிச்சிட்டு கூட்டிட்டு போறான். அட பாட்டுட்டு வின்னும் நாமளும் அப்படி பண்ணலாமான்னு கேட்க ஒன்னும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு டீம் முன்னாடி போறான். கட் பண்ணா இப்ப பாமும் டீமும் தண்ணி பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க 2 பேரும் கொஞ்சம் தள்ளி இருக்கிற பாறைக்கு மேல உட்காந்துட்டு இருக்காங்க. டீம் அவன் ஷர்ட்டை ரிமூவ் பண்றத பாட்டுட்டு பாமு அவன் ஷர்ட்டை ரிமூவ் பண்ண போறப்ப டீம் அவனை ஸ்டாப் பண்ணிட்டு உனக்கு என்ன பைத்தியமாட உடம்புல அவ்வளவு மார்க்ஸ் வச்சுட்டு ஷர்ட்டை ரிமூவ் பண்ண பாக்குறேன்னு கேட்க பாமோட பாட்டுட்டு நல்ல வேலை நீ சொன்னதான்னு சொல்லிட்டு உன் கழுத்துல ஒரு மார்க் இருக்கே அடி என்னன்னு கேக்குறான். இவனும் கொசு கடியா இருக்கும்னு சொல்லி சமாளிச்சுட்டு வின்ன பாட்டு முறைக்கிறான். தென் 2 பேரும் விளையாடுறதுக்கு தண்ணிக்குள்ள இறங்குறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க 2 பேரும் இங்க வர வின் டீமை தனியா கூட்டிட்டு போயிடுறான். அண்ட் டீன் பாம் கிட்ட எனக்கு இன்னொரு ரிவார்டு வேணும்னு கேட்கவும் இன்னும் நானு பாம் ஷாக்கிங்கா கேட்க நீ நினைக்கிற ரிவார்டு கிடையாதுன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கு வந்து 1 நைட் ஸ்டே பண்றியான்னு கேட்க தூங்குறதுக்கு மட்டும்தான் ஓகே நான் வரேன்னு சொல்றான். கட் பண்ணா இங்க பாம் போட்டோ எடுத்துட்டு இருக்கிறப்ப உன்னோட அம்மா கால் பண்ணி உன்னோட டாட்டா கண்டிஷன் ரொம்ப சீரியஸா இருக்கிறதா உன்னோட அங்கிள் சொன்னாரு. சோ நீ ஃபர்ஸ்ட் அவரை போய் மீட் பண்ணுன்னு சொன்னதும் சரிமா அட்ரஸ் ஷேர் பண்ணுங்க நான் போய் பாக்குறேன்னு சொல்ல அதுக்கு அவசியம் இல்ல உன்னோட கசின் வந்து உன்னை கூட்டிட்டு போவான் எனக்கு இங்க வேலை முடிஞ்சதும் நாங்க வந்துடுறேன்னு சொல்றாங்க. கட் பண்ணா இப்ப இங்க எல்லாரும் ட்ரிப்பை முடிச்சிட்டு காலேஜ்ல வந்து இறங்குறாங்க. அங்க 2 டீன் பாம் அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். இங்க வந்ததும் டோர் அவன் அம்மா ஓபன் பண்றாங்க. அவங்கள பார்த்ததும் பாம்க்கு இன்னும் ஆலினும் ஒன்னா ஸ்பெண்ட் பண்ண மெமரிஸ் பிளாஷ் ஆக அவன் அங்கேயே மயங்கி விழுந்துடுறான். டென் கொஞ்ச நேரம் கழிச்சு இவன் ஏனிச்சதும் நான் வீட்டுக்கு போகணும்னு டீன் கிட்ட சொல்ல ரொம்ப லேட் ஆயிருச்சு சோ இன்னைக்கு நீ இங்கேயே ஸ்டே பண்ணுன்னு டீனோட அம்மா சொன்னதும் பாம் அவங்கள ஹக் பண்ணிட்டு லைட்டா அழுறான். அப்புறமா டீன் அவனை ரூமுக்கு கூட்டிட்டு வந்ததும் இன்னும் அலின் மேல நிறைய பாசம் வச்சிருக்கான். பட் அலினுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்லி ரொம்ப அழ ஆரம்பிக்க இன் இறந்து போனப்ப அவங்க சின்ன பொண்ணா இருந்தாங்க அதனால மறந்து இருப்பாங்கன்னு டீன் சொல்லிட்டு அவனை கம்ஃபர்ட் பண்றான். அதே நேரத்துல கீழே இவங்க போட்டோ ஆல்பத்தை எடுத்து அதுல இன்னொரு போட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கட் பண்ணா இங்க டீன் பாம்க்கு மாட்டிக்க ட்ரெஸ் கொடுத்துட்டு டோரை லாக் பண்ணாடுன்னு சொல்லிட்டு பாத்ரூமை விட்டு வெளியே போக இவனும் பாத்டப்ல உட்காந்து டீனோட அப்பாக்கு இது பிடிக்காம போயிருமோ எங்களை பிரேக்கப் பண்ண சொல்லிருவாங்களோன்னு நினைச்சு பயந்துட்டு இருக்க அவன் பின்னாடி டீன் வந்து உட்காந்துட்டு நீ தேவையில்லாம பயப்படுற என் அப்பா ஓகே சொன்னாலும் சொல்லலனாலும் நம்ம பிரேக்கப் பண்ண மாட்டோம்னு சொல்றான். கட் பண்ணா இப்ப கானும் இன்னும் அவங்க ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரிக்கு ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சிட்டு கான் என்னோட வீட்டுல இருந்து அவன் வீட்டுக்கு கிளம்புறது டீனுக்கு கனவா வர அதே நேரத்துல பாமுக்கு ரெஸ்டாரண்ட்ல இன்னோட அப்பா இன்னும் போட்டு அடிக்கிறது கனவா வருது. அதனால அவன் தூக்கத்துல உளர ஆரம்பிக்க டீன் அவனை எழுப்பி விட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறான். தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் டெல் குக்கிங் பண்ண பாம் அவளுக்கு ஹெல்ப் பண்றான். அண்ட் டான் டேஸ்ட் பாக்குறதுக்கு கொஞ்சம் எடுத்து சாப்பிட நீ இப்பெல்லாம் சாப்பிடக்கூடாது கிச்சனை விட்டு வெளியே போடான்னு டெல் அவனை துரட்டி வித்துடுறா. அதுக்கப்புறமா பாமும் டெல்லும் டைனிங் டேபிளுக்கு வந்து எல்லாருக்கும் சர்வ் பண்றாங்க. பாம் அங்க நர்வஸா இருக்கிறத பார்த்துட்டு டீன் அவன் கைய பிடிச்சிக்கிறான். தென் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த இடமே சைலண்டா இருக்கு. சோ இவங்க தனியா பேச நினைக்கிறாங்க போலன்னு நினைச்சு டானும் டெல்லும் அங்க 2 எண்டிக்க 2 பேரும் அங்கேயே உட்காருங்கன்னு அவங்க அப்பா சொல்லிட்டு நீ எது சொல்றதா இருந்தாலும் எல்லாரும் முன்னாடியே சொல்லுன்னு டீன் கிட்ட சொன்னதும் இவன் தான் பாம் நான் லவ் பண்ற பையன்னு டீன் சொல்றான். அதை கேட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு இவரு சைலண்டா இருக்காரு. அப்புறம் பாம் கிட்ட உன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட தெரியுமான்னு கேட்க இவனும் எனக்கு அப்பா இல்ல என் அம்மாக்கு எங்க ரிலேஷன்ஷிப் பத்தி தெரியும் அண்ட் அவங்களுக்கு இது ஓகேடான்னு சொன்னதும் அதை கேட்டு இவரோ சரியா நான் பின்னாடி ஏதாச்சும் பிரச்சனை வரப்ப என்கிட்ட வந்து புலம்பாடுன்னு டீன் கிட்ட சொல்றாரு. கட் பண்ணா இப்ப முன்னாடி நாள் நைட்டு நடந்தத காட்டுறாங்க. டீனோட அம்மா டீன் அவன் லவ்வரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான்னு சொல்ல நீ எப்படி அலோ பண்ண அந்த பொண்ணு வீட்டுல எதுவும் சொல்ல மாட்டாங்களான்னு கேட்க டீனோட லவ்வர் ஒரு பையனை சொல்லிட்டு நீங்க அவங்களுக்கு அகேன்ஸ்டா இருக்க மாட்டீங்கடான்னு கேட்க இவரோ உன் அம்மா எனக்கு கால் பண்ணி டீன் கிட்ட பேச சொன்னாங்க நாளைக்கு டீன் ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணலன்னா நான் தான் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் அப்படி அவன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணானா அவன் சொல்றத நான் பொறுமையா கேட்பேன்னு சொல்றாரு. கட் பண்ணா இப்ப இவங்க கிச்சன்ல இருக்கிறப்ப பாம் டீன் கிட்ட அம்மா எனக்கு கால் பண்ணாங்க அடுத்த வாரம் என் கசின் வந்து என்ன டாடாவை பார்க்க கூட்டிட்டு போவான்னு சொன்னாங்கன்னு சொல்ல நானும் வரட்டுமான டீன் கேக்குறான். ஆனா இவன் வேண்டான்னு சொல்லிடுறான். அடுத்து இவனும் நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே ஹாலிடே வருது அன்னைக்கு
நான் உன் வீட்டுக்கு வரேன், பட் அடி வெறும் ஸ்லீப் ஓவரா இருக்காது, ஸோ ரெடியா இருந்துக்கொண்டு அவனை கிஸ் பண்ணிட்டு கிச்சனை விட்டு வெளியே போறான். இதோட பார்ட் 9 கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.